வேண்டுதல் செய்வோம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. எங்களை உள்ளன்போடு நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளில் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். அன்பு நிறைந்த சென்ற ஒரு வார காலம் முழுவதும் எங்களை ஆண்டவர் ஆச்சரியமாக அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறேன் சுவாமி. உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் சுவாமி. கடந்த இரவிலும் எங்களுக்கு எந்த ஒரு சேதமோ, எந்த ஒரு விக்கிரகமோ, எந்த ஒரு பிசாசுடைய சற்பனைகளோ ஒன்றும் எங்களை தொடராத வண்ணம் உம்முடைய சிறையின் மறைவில் எங்களை ஆண்டவர் மறைத்து எங்களுக்கு நல்ல ஒரு புதிய நாளை கொடுத்து உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் உம்மை வாயார உளமாற பாடி துதிக்கின்ற ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்ற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே பல இடங்களிலிருந்து வெவ்வேறு கொண்டு உங்களுடைய சமூகத்தை நோக்கி ஆலயத்தின் மக்களாக உம்மை பாடி துதிக்கின்ற அன்பர்களாக விசுவாச மக்களாக நாங்கள் வந்திருக்கிற பொழுது கடவுள் உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினாலே ஆண்டவர் இந்த ஆலயத்திலே உம்முடைய மக்களை ஆண்டவர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவருடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் கடவுள் தயவாக பொறுத்துள்ள வல்லவராக இருக்கிறேன். நாங்கள் எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். ஆண்டவரை நாங்கள் உங்களை ஆராதிக்க எங்களுக்கு வேண்டிய பலனை தாரும், எங்களுக்கு வேண்டிய ஆற்றலை தாரும். பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது. ஆண்டவரை பரிசுத்த ஆவியாருடைய பலத்தோடு நாங்கள் இந்த ஆராதனை பங்கேற்கவும் உண்மையை நாங்கள் பாடி துதிக்கவும் ஆராதிக்கும் கடவுள் எங்களுக்கு துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றி போடும். இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு மட்டுமாக உங்களுடைய பிரசன்னத்தினால் நிற்கும்படியாக எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் நாம் கடவுளுடைய திருப்பெயரை நாம் போற்றும்படியாக, கடவுளுக்கு மாட்சிமையாக அனைவரும் சேர்ந்து திருத்துவ பண்டிகை வருகின்ற இந்த முதல் ஞாயிறு உலகையுடைய தொடக்கமாக கடவுளை போற்ற 72வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாடல் எண் 72 நாம் இணைந்து நாம் பாடுவோம்.
நாம் அனைவரும் இணைந்து நிலையிலே நம்முடைய பாடல் புத்தகத்திலே 45வது பக்கம் இருக்கின்ற காலை ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். பக்கம் 45 அமைந்திருக்கின்ற காலை ஆராதனை முறைமையை நாம்
நாளிலே மூன்றாவது திருப்பாடலை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 3 நாம் முறையாக வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். நான் சத்துருவிற்கு கட்டளை கொடுக்கிறேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தை எனக்கு அனுமதிப்பார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். என்னை சுமக்கிறதுக்கு அல்லாமல் எனக்கு நான் பார்க்கிறேன். கர்த்தாவே, எழுந்தருளும், என் கடவுளே என்னை ரட்சியும். என் பகைஞர் எல்லோரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய மக்களை தகர்த்து கொண்டேன். தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னை திறந்து மேல் இருப்பதாக. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிற திருச்சபை அமரக்கிடவது. அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதமான பரிசுத்தமான ஓய்வு நாள் திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற முதலாவது ஓய்வு நாள். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் திருமுறை பாடம், அது பழைய ஏற்பாட்டின் பகுதி, இறைவாக்கினர் ஏசாயாவின் புஸ்தகம். ஏசாயா இறைவாக்கு புஸ்தகம் 65ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஏசாயா இறைவாக்கு நூல் 65ஆவது அதிகாரம் 65ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய வரை உள்ள வசனங்கள். Isaiah chapter 65 verse from 1 to 9. 65வது என்னிடம் விசாரியாதவர்கள் என்னை விசாரிக்க இடம் கொடுத்தேன், என்னை தேடாதவர்கள் என்னை கண்டுகொள்ள இடம் கொடுத்தேன். என் நாமத்தை தெரியாதிருந்த ஜாதியாரிடம் இதோ இங்கே இருக்கிறேன், இதோ இங்கே இருக்கிறேன். தங்கள் எண்ணங்களின்படி தீய வழியில் நடக்கிற வெட்டாட்டம் என்ற ஜலத்தை நாள் முழுவதும் என் கைகளை நீட்டி அழைத்தேன். அந்த ஜனம் ஓயாமல் திரும்பி எனக்கு கோபம் இருக்கிறது. இப்படி எனில் தோட்டங்களை கொலையிட்டு செங்கல் மேடைகளில் தூக்கம் காட்டி தேனங்களில் உட்கார்ந்து மரவிடங்களில் காத்தங்கி வட்டி இறைச்சியை புசித்து தங்கள் பாத்திரங்களில் அருவமான ஆனந்தம் வைத்துக் கொண்டு உன் மட்டினது என்கிட்ட வராதே நீட்டாதே மோசம் என்கிறார். இவர்களின் நாசிக்கு அவசரமான போய் நான் முழுவதும் எரிகிற அக்கினி எனக்கு எண்ணி வச்சிருக்கிறது. நான் மௌனமாகிறேன், அவர்களுக்குரிய பலனை கொடுப்பேன், மடி நிறைய கொடுப்பேன். உங்கள் அச்சர்களுக்கும் மலைகளுக்கு ரூபம் காட்டி குஞ்சுகளை பூசித்த அச்சர்களுக்கும் தக்கபடி கொடுப்பேன். முற்காலத்தில் அவர்கள் செய்தவர்களின் பலனை அவர் மடியிலே அளந்து கொடுத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். ராஜகுலையிலே ரசம் இருக்கையில் அதை அழிக்காதே, அதில் ஆசீர்வாதம் என்று சொல்கிறார்கள். என் காசு நிமித்தம் நான் அப்படியே செய்வேன். சர்வ சன்மானம் செய்வேன். வாக்கோவிலிருந்து சந்தானத்தை உண்டாக்குவேன். என் மலையிலே சொல்லிருப்பவரை இல்லாத சொல்ல செய்வேன். நான் தெரிந்தெடுத்தவர்கள் அதை சொல்லிட்டு போய்வார்கள். என் தாசர்கள் வாசம் பண்ணுவார்கள். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதலாவது
வாசிக்க கேட்டோம். அப்படியாக இந்த நாளைக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிறுவ பாடம் அது திருத்துதராகிய பவுலடிகளார், அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் கலாத்தியர் திருச்சபைக்கு எழுதிய திருக்கடிதம், கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 4ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனம் வரை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 4வது அதிகாரத்துடைய 7வது வசனம் வரை. வாசிக்க வேண்டிய திருமறை பாடல்கள் கலாத்தியர் அதிகாரம் 3 வசனம் 23 முதல் கடைசி வரைக்கும் மற்றும் அதிகாரம் 4 1 முதல் 7 வரை. விசுவாசம் வரும் முன்னே இனி வெளிப்படும் விசுவாசத்திற்கென்று நாம் நியாய பிரமாணத்தின் கீழ் அடையப்பட்டவர்களாய் ஆக்கப்பட்டோம். ஆதலால் நாம் விசுவாசத்தினால் நீதிமன்றங்களாய் அறிவிக்கப்படுவதற்கு கிறிஸ்து வருமளவும் நியாய பிரமாணமானது நமக்கு காரணமாக இருந்து விசுவாசம் வந்த பின்போ நாம் காரணமாகுவதற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தினால் கடவுளின் புத்தராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். இங்கே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுகாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே மனுஷராய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாக ஆனால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரர். பின்னும் நான் சொல்வதாவது, சுதந்திரவாதி எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறுவனாய் இருக்கும் அளவும் அவனுக்கு அடிமைக்கும் வித்தியாசம் ஒன்றுமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் காரியாளர் இருக்கும் வீட்டு விசாரணைக்காரர்களுக்கும் அவன் கீழ்ப்படிந்திருக்கிறான். அப்படியே நாமும் சிறுவராய் இருந்த காலத்தில் இப்பிரபஞ்சத்தின் ஊதியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர பிரமாணத்தை பெற்றுக் கொள்ளும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்காக காலம் நிறைவேறின போது கடவுள் தம்முடைய குமாரனை சரீரத்தில் பிறந்தவராகவும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாகவும் அனுப்பினார். நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடும் தம்முடைய குமாரின் ஆவியை கடவுள் உங்கள் இருதயங்கள் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமை அல்ல, புத்திரனை நீ புத்திரன் மூலமாய் கடவுளின் மூலமாய் சொந்தரவாதியுமாய் இருக்கிறாய். ஆமென். இன்னைக்குரிய நிருபத்தை நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். யாவரை எழுந்து நற்செய்தி நாம் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவரே எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே உமக்கு இன்றைய நற்செய்தியின் பகுதி தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 39 முடிய. லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 26 முதல் 39 முடிய. அவர் கரையிறங்கவும் ஒருவன் அவர் வெதுப்பட்டான். அவன் நெடுநாளாய் வசன தெரியாதவன், வீட்டில் தங்காமல் கல்லறையிலே தங்கினவன். அவன் இயேசுவை கண்டபோது தூக்கமேற்று அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான கடவுளின் குமாரனே, எனக்கும் உனக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மிகவும் சத்தமிட்டு சொன்னான். அசுத்தாவுக்கு அந்த மனுஷனை விட்டு போகும்படி அவர் கட்டளையிட்டிருந்தார். பலமுறை அது அவனை பிடித்து வந்தது. அவன் சங்கிலினாலும் விலங்கினாலும் கட்டுண்டு காவல் காணப்பட்டிருந்தும் கட்டுகளை முடித்துக் கொண்டிருந்தான். பேய் அவனை வனாந்தரத்துக்கு தூண்டி இருந்தது. இயேசு அவனை பார்த்து, உன் பேர் என்னவென்று கேட்க, அவன் லேகியோன் என்றான். பல பேய்கள் அவனுக்கு புரிந்தபடியால் அந்த பேரை சொன்னான். தங்களை பாதாளத்துக்கு குறித்து போற பட்டியலிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மழையில் மேய்ந்து கொண்டிருந்தன. அவைகளுக்கு போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க பேய்கள் அவரை வேண்டிக் கொண்டனர். அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பேய்கள் அந்த மனுஷனை விட்டு வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. புகவே பன்றி கூட்டம் கேட்டிருந்த கடலில் பாய்ந்து அமிழ்ந்து போனது. அவைகளை மேய்ந்து கொண்டிருந்தவர்கள் நடந்ததை கண்டு ஓட்டம் பிடித்து ஊரிலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். சம்பவத்தை பார்க்கும்படி ஜனங்கள் ஊருக்கு
இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். ஆண்டவரே எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்கலாம். அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரேபேறான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பழித்து தன்னிடம் பிறந்து முந்திவிழாவில் பாடுபட்டு சிலுவையில் அறையுடன் மதிக்கடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தை இறங்கி 3ஆம் நாள் புறத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரை மத்தினாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிக்கும் சரீர உயிர்த்தலும் நிச்சய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருங்கள். அருளுரைக்கான ஆயத்த பாடலாக அனைவரும் சேர்ந்து 331வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். எந்த ஜீவனேசுவை சொந்தமாக ஆளுவேன், எந்த கால நேரமும் நீர் கையாடி அருள்வேன் இந்த பாடலை இணைந்து பாடும். அதிலே 5 மற்றும் 6வது சரணங்கள் பாடுகிற பொழுது சபையால் எழுந்து பாடும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 5, 6 ஆகிய சரணங்கள் பாடுகிற பொழுது சபையால் எழுந்து பாட உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாடல் எண் 331வது ஞான பாடல். So
இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் விரைவாக உண்டாகட்டும். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் அன்பிற்கு இனியவர்களே, இந்த நாடுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் இறைவாக்கினர் எசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 63 என்று நான் அடையாளப்படுத்திவிட்டேன் வருகிறேன். 65ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9, அதிலே குறிப்பாக 7வது வசனம் மற்றும் 8வது வசனம் இவற்றில் நாம் வாசித்து முழுமையாக நாம் தியானிக்க கடந்து செல்வோம். எசாயா இறைவாக்கு நூல் 65ஆம் அதிகாரம் 7, 8. உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரிகட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்களின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்கார் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் என்பதுவே. தலை வணங்கி நாம் செபிக்கிறோம். இரக்காசனத்தில் வீற்றிருக்கும் இரக்கம் நிறைந்த எங்கள் தயாபரராகிய நல்ல கடவுளை, கிருபை கடனானவரே, உம்முடைய கிருபையினாலே ஆண்டவர் இந்நாளிலே உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் வந்து உம்மை தொழுது கொள்கிறோம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் இம்மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் உம்முடைய வாக்கினால் தியானிக்கவும் இந்த வேளையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவாமி ஆண்டவர், உம்முடைய திவ்ய பிரசனத்தினாலே உம்முடைய கிருபையினாலே எங்களை ஆண்டவர் தொடர்ந்து முடிசூட்டி காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை எங்களோடு கூட வாரும். லீதியாவுடைய உள்ளத்தை திறந்ததை போல கடவுள் தூய ஆவியார் மூலமாக என்னுடைய உள்ளங்களை திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிமடுக்கவும், உம்முடைய அன்பை நாங்கள் எண்ணி பார்த்து உம்மண்டை நாங்கள் இன்னும் கிட்டி சேரவும், உம்முடைய கிருபையின் பிரசனத்தில் அனுபவிக்கும் நாங்கள் இன்னும் கிருபைகளை பயன்படுத்திக் கொள்கிற மக்களாக மட்டுமல்ல, கிருபையின் சிலராகிய உம்முடைய அடிச்சுப்பட்டுக்கு நாங்கள் பின்பற்றி வாழவும், உம்மை நெருங்கி வாழவும் கடவுள் எங்களுக்கு துணை செய்வீராக. உம்முடைய திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு உம்முடைய வல்லமை எங்களுக்கு வந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் இனிய கிருபையிலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கு இனியவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் உங்களோடு கூட வாழ்கிறேன். நாளின் காலை வேளையில் கடவுளை திருசமூகத்திலே வந்து கடவுளை வாயார உளமாற பாடி துதிக்கின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக மகிமையடைந்தார். எவ்வளவோ தூரத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம், பல பிரயாசங்கள் மத்தியிலே கூட வந்திருக்கிற பொழுது கடவுள் உங்களை ஆண்டவர் தொடர்ந்து நிறைவாக உங்களுடைய ஆசீர்வாதங்களினாலே வல்லமைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது, உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்கள் தக்கதாக அவர்கள் மடியிலே சரிகட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்களின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறதாவது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையிலே ரசம் காணப்படுகின்ற பொழுது அதை அழிக்காதே, அதை ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்கிறபடி நான் என் ஊழியக்கார நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் என்று சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஒருபுறம் நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறவராக காணப்படுகிறது போல் இருந்தாலும் கூட அவர் இரக்கத்தினுடைய ஐஸ்வர்யம் நிறைந்தவராக, அவர் இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். நம் மக்களுக்கு வர வேண்டிய ஆத்திரைகளிலிருந்து அவர்களை விடுவித்து தற்காக்க வல்லவர் நம்முடைய கடவுள் கிருபை உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடவுள் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். சமீபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போர்களை எல்லாம் நாம் அறிவோம். என்னென்ன போர்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்று நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஒரு ஆண்டுகளுக்கு முன்பதாக 2023 ஆண்டிலே அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியின் கணக்கிலே பார்க்கிற பொழுது காசாவிலே இஸ்ரேல் படைகள்
தன்னுடைய படை வலிமையை காண்பித்து சுமார் 1200 பேரை அழித்த நிலைகளை சொல்லுகிறது. குறிப்பாக காசா அதில் இருக்கிற அந்த மினிஸ்ட்ரி அது சொல்லுகிற பொழுது, சுகாதாரத்துறை சொல்லுகிற பொழுது 1200 மட்டுமல்ல 55,600 மேலாக மக்கள் இந்த காசாவிலே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி காசாவுடைய சுகாதாரத்துறை சொல்லுகிறது. ஆனால் இந்த போர்களை தொடுத்து மிசில்ஸ், ஏவுகணைகள், இந்த குறிப்பிட்ட ட்ரோன் எல்லாம் அனுப்பி இந்த சேர்த்து ஏற்படுத்தி இஸ்ரேல் சொல்லுகிறது அல்ல 1500 பேர் தான் என்று சொல்லுகிறது. இருந்தாலும் கூட அது அதிகமான அளவில் அதிகமான லட்சத்தை நெருங்குகின்ற 1.5 லட்சத்தை நெருங்குகின்ற அளவிலே ஏற்பட்ட மிகப்பெரியதான ஒரு பாதிப்பு காசாவிலே அந்த மக்கள் பட்ட துன்பங்களை நாம் ஊடகங்களின் மூலமாக நாம் அறிந்திருந்த உண்மையாக இருக்கிறது. உண்மையானவர்களே, அதை உடைய தொடர்ச்சியிலே பார்க்கிற பொழுது காசாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலோகாஸ்ட் என்று சொல்வார்கள். ஹாலோகாஸ்ட் என்று சொல்ற பொழுது இனப்படுகொலை, மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை காசாவிலே இஸ்ரேல் நடப்பித்தது, ஏற்படுத்தியது. அது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை என்று சொல்லி அதை ஈரான் தேசம் என்பது ஈரான் அதை சொல்லுகிறது. இஸ்ரேல் என்பது காசாவில் ஏற்படுத்தியது மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை. அது 1200 பேர் மட்டுமல்ல, அது காசாவுடைய அங்கே இருக்கிற மினிஸ்ட்ரி சொல்லுகிற பொழுது சுமார் 65,000க்கு அதிகமான மக்கள் மரித்தனர் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை என்று சொல்லி அதை செய்து அதற்கான நிலைகளை ஒரு புறம் சமாதானங்கள் அல்லது பீஸ்ஃபுல் ட்ரீட் என்று சொல்லுவார்கள். அந்த சமாதானம் அல்லது ஒரு 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 பரபரப்பான நிலையிலிருந்து ஒரு சமாதானம் வருகிற பொழுது மீண்டுமாக இந்த கிளர்ச்சி என்பது ஈரான் தேசம் என்பது அதை சொல்லுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்று சொல்லி அதை தூண்டுகின்ற நிலையிலே வருகிற பொழுது இப்பொழுது பார்க்கும் பொழுது இப்பொழுது கடந்த இந்த வாரங்களில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஈரான் தேசத்திற்கும் இஸ்ரேலுக்கும் பயங்கரமான போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலைகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம். பயங்கரமான பிரச்சனைகள். இப்ப என்ன கேள்வி? இஸ்ரேல் என்ன சொல்கிறது? இதை ஈரான் எப்படி இதை எழுப்பலாம், இதை எப்படி நீங்கள் கொண்டு வரலாம் என்று சொல்லி அது உங்களுக்கு என்று சொல்லி நீங்களே பயண வேண்டும் என்று சொல்லும் நிலை. தொடர்ச்சியாக ஒருபுறம் காசாவுக்கு ஈரான் ஒத்து போகிற அல்லது ஒரு ஒரு சப்போர்ட்டாக எடுப்பதன் மூலமாக ஈரானுடைய எல்லா விதமான வர்த்தகங்களை இந்த இஸ்ரேல் தடை செய்கிறது, எல்லாம் முடித்துக் கொள்கிறது. எனவே இரண்டாவது தேர்ட் வேர்ல்டு வார் வருமா என்கிற ஒரு நிலை கூட இருக்கிறது. இந்த உலகத்திலே பார்க்கிற பொழுது அதாவது பல போர்களும் நடைபெற்ற ஒரு பூமி. அது இப்பொழுது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே பார்க்கிற பொழுது அந்நாட்களை தாவூத் என்று சொல்லி ஏனைய சமயங்களில் அடையப்படுகிற தாவீதுடைய காலம் முதற்கொண்டு பலவிதமான போர்களும் கொலைகளும் பல ரத்தங்கள் இந்த பூமியிலே சிந்திருக்கிறது சொன்னால், அன்பானவர்களை தொடர்ச்சியாக இன்னும் இந்த உலக நாடுகளிலே பார்க்கிற பொழுது பலவிதமான போர்களும் போர் சம்பந்தமான ஒரு பரபரப்பான நிலைகளும் கூட தான் நிலவி கொண்டு ஏன் நம்முடைய சமீபத்தில் நம்முடைய பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையே எத்தனை ஒரு மரண பயங்கள். ஒருவேளை நாம் பாகிஸ்தானிலே பலவிதமான ஒரு காரியம் நம்முடைய பலத்தினால் காண்பித்தாலும் அவர்கள் நினைத்தால் நம்முடைய கடலோர பகுதியில் இருக்கிற அணு நிலையங்களிலே ஒரு பிளாஸ்டிங் செய்தால் ஒட்டுமொத்த தமிழகத்திலே மேக்சிமம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பரப்பளவே இல்லாமல் போயிருக்கலாம். எனவே இந்த தேசம் என்பது ஒரு பரபரப்பான உலகத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நிலைப்பாடுகளை பார்க்கிறோம். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, இந்த உலக வாழ்விலே இப்படிப்பட்ட பலவிதமான நிலைகள் வருகிற பொழுது கடவுளுக்கு எதிரான மனிதர்கள் மாறுகிற பொழுது அநியாயங்களும் அக்கிரமங்கள் தேசத்திலே பெறுகிற பொழுது இது போன்ற பாதிப்புகள் உலகங்களில் ஏற்படுவதை பார்க்கிறோம். சமாதானம் நாம் பிறரும் வாழ வேண்டும், நானும் வாழ வேண்டும் என்கிற நிலைகளை கடந்து நான் மட்டும்தான் என்னுடைய எல்லைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைகளின் மூலமாகத்தான் இந்த போர்களும் பலவிதமான நிலைகளில் வருவதை கூட நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, இந்த யூதர்களுடைய நிலைகளை நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இஸ்ரேலர் என்று சொல்லியா ஜூவிஷ் பீப்பிள், யூதர்கள். இந்த யூதர்கள் தான் இஸ்ரேலைட்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த இஸ்ரவேலர்கள்
இவர்கள் யார்? இவர்கள் யார்? இவர் கடவுளுடைய ஜனம், பீப்புள் ஆஃப் காட். இஸ்ராயேல் என்று சொன்னால் கடவுளுடைய ஜனம் என்று சொல்லி பொருள். இவர்களை எவ்வளவுதான் அழிக்க முற்பட்டாலும் கூட அவர்கள் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். அதான் உலகமே இன்றைக்கு ஏற்று பார்க்கிற அளவில் இருக்கிற தேசமே இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லரசுகளும் என்கிற காரியம் இவர்கள் எவ்வளவுதான் அழித்தாலும் இவர்கள் எழுந்து கொண்டிருக்கிற கேள்வி இருக்கிறது. எல்லாருடைய மனதில் இருந்து கொண்டாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல அன்னைக்கு இருந்த ஜெர்மனி தேசம் தன்னுடைய வல்லமையில இருந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிற பொழுது ஜெர்மன் அதாவது தான் ஒரு தேசபக்தன், ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஜலஸ் வைராக்கியம் உடையவர் என்பதை யூத மக்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெர்மன் மக்கள் ஜெர்மானிய மக்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெர்மனை ஆட்சி செய்து கொண்ட ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர் செய்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த யூதர்களுக்கு விரோதமாக நாம் செய்த காரியங்களை நாம் வரலாற்றின் மூலமாக நாம் அறிந்திருக்கிற மக்களாக இருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்சிக்யூஷன், மிகப்பெரிய ஒரு துன்பம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கொஞ்ச நேரம் நம்ம ஏசி பஸ் நாகூரிலிருந்து நம்ம திருநெல்வேலி போகிற பொழுது, திருநெல்வேலி நாகூர் போகிற பொழுது அந்த ஏசி சரியா ஒட்டாகல, அந்த பஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு சஃபகேட்டா இருக்கு, எவ்வளவு கிணறுதா இருக்கு. ஆனா அதுக்கு நினைக்கிறோம், ஏசி பஸ்ல ஏறினேன், சாதாரண என்ட்ரி பஸ்ல ஏறாதே போதுமே, நான் ஏசி பஸ்ல போனோம் வெண்ணி இருக்கிறோம். சில நேரங்களில் ஃபீல் பண்ணியிருக்கிறோம். நம்முடைய இல்லங்கள்ல கரண்ட் போய்விட்டால், அல்லது ஏதோ நம்ம இன்வெர்டர் ஒர்க்காக முடியாமல் போய்விட்டால், இல்லை ஏதோ கொஞ்சம் நம்ம எவ்வளவு சஃபகேட் ஆயிரும். அன்பானவர்களே, இந்த சஃபகேஷன் இப்படிப்பட்ட ஒரு புரட்சி கிணறுகளை யூதர்கள் பெற்றார்கள். நாட்களில் தானே அதை ஹாலோகாஸ்ட் என்று சொல்லி அதை சொல்லுகிற நிலையிலும் கூட மக்களை மூச்சு திணற வைத்து படுகொலை செய்த ஒரு இனப்படுகொலை செய்த நிலைதான் அந்நாட்களிலே யூதர்களை சுமார் 6 மில்லியன் ஆஃப் இஸ்ரேல் பீப்புள், 6 மில்லியன், அப்படி ஒரு மில்லியன் 60 லட்சம், அப்படி 6 லட்சம் என்று சொன்ன 60 லட்சம், 6 மில்லியன் 60 லட்சம் யூதர்களை இப்படி 4 ஆண்டுகளிலே கொலை செய்தார். 4 ஆண்டுகளிலே இந்த ஹிட்லர் இப்படிப்பட்ட நிலையிலே அந்த கேஸ் சேம்பர் அதற்குள்ளாக இவர்களை அடைத்து போட்டு அவர்களை துன்புறுத்தி கொலை செய்ததாக பார்க்கிறோம். நாசிச தலைவராக தான் ஒரு வைராக்கியமுடைய ஒரு ஜெர்மனி என்று சொல்லி, ஆனால் அவர் ஜெர்மன் கிடையாது, ராஷ்டிரியன். அவர் கொஞ்சம் பியோர் ஜெர்மன் நாட்டை சார்ந்திருக்கிறார். அவர் ஜெர்மனிலே தொடர்ந்து அவர் அந்த ராணுவத்தில் பணியாற்றி அவர் ஜெர்மன் வைராக்கியமுடைய ஜெர்மன் பிளட் என்கிற அதை சார்ந்த நிலையிலே அவர் வைராக்கியமுடையவனாய் மாறி இந்த காரணம் செய்த நிலையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் என்றால், ஆனால் எனினும் இருந்தாலும் கூட அவர்கள் இன்றைக்கும் உலகளாவிய நாடுகளுடைய பலவிதமான கேள்விகளுக்கும் ஆச்சரியத்திற்கும் உடைய மக்களாக யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைகளை மீண்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 60 லட்சம் என்று சொன்னால் என்ன? தேசமான 6 மில்லியன் ஈஸி நம்பர், எளித நம்பர் எண்ணிக்கை கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு அளவு என்றாலும் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய ஜனம் என்பதையும் நாம் அதன் மூலமாய் புரிந்து கொள்ளுகின்ற மக்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்குள் அருமையானவர்களை இந்த மக்கள் எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு அடிமையில் அதிகமான அடிகளை இவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற நிலைகளை கூட நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பிற்கு இனியவர்களே, ஆனால் இவர்கள் இன்றும் அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பதாக பார்க்கிறோம், இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். அமெரிக்க தேசத்திலே வால் ஸ்ட்ரீட் என்று சொல்லி அழைக்கப்படுகிற முக்கியமான அந்த பங்கு சந்தைகளில் இருக்கிற மிக முக்கியமான பொருளாதார நிபுணர்களாக அது இருக்கிற யூதர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு கேள்வி, இவங்கதான் பிரச்சனை ஏற்படுத்துறாங்க, இவங்க இல்லாமல் போனால் தேசம் எல்லாம் சேர்த்து இவங்களுக்கு எதிராக சென்று விட்டால் என்ன ஆகும் என்கிற எண்ணம் கூட இருக்கிறது. அமெரிக்கா என்பது முற்றிலுமாக முழு சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறது. இடஒருத்திலே
பார்த்த பொழுது ரஷ்யா, அமெரிக்கா உங்களுடைய வேலையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ட்ரம்புக்கு எதிராக அச்சுறுத்தலை கொடுக்கிறது. இப்போ இது ஒரு இஸ்ரேல் என்பது அவர்களுக்கு என்று சொன்ன தேசம் கிடையாது. அவங்க இன்னும் இன்னும் அவங்க இன்னும் இல்லை. தாவீதுடைய காலத்துல அவங்க ஒரு வல்லரசா இருந்தார்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல ஞானம் பிற்பாடு சித்தரிக்கப்பட்டார்கள். ஆனால் எந்த இடத்துல போனாலும் அவங்க இந்த இடத்துல முன்னாடி வந்தவங்க. நமக்கு இப்ப நான் சொல்ற காரியங்கள்லாம் நம்ம பெரியவங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். எல்லாம் நீங்க செய்தியில பார்க்கிறேன், ஊடகத்தை பார்க்குறீங்க, எல்லாம் தெரியும். நான் கொஞ்சம் டச் பண்றேன், டச் தான் போறோம், அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு வேர்ல்டு நியூஸ் எல்லாம் பார்க்க போறோம் இல்லையா, எல்லாம் தெரியும். என்றாலும் கடவுளுடைய ஜனம் என்பது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாக அவர் இன்றளவும் யூதர்கள் இருந்து கொண்டிருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கும் நாம் கடவுளுடைய ஜனமாக, ஒரு புதிய இஸ்ரேல் மக்களாக, நீங்கள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற மக்களாக நாம் இருக்கிற பொழுது, இந்த கடவுள் ஆண்டவர் இங்கே வாக்குறுதி கொடுக்கிற பொழுது சொல்லுகிறார், அதாவது நான் அவர்களுக்கு ஏற்ற நிலையிலே சரிகட்டும் என்று சொல்லுகிறார். சரிக்கட்டும், மடியிலே சரிக்க, கை மேல உங்களுக்கு கை கிடைக்கும், உங்களுக்கு மடி மேல உங்கள் பலன் எனக்கு எதற்கு சொன்னீங்கள், உங்கள் அக்கிரமங்களுக்கும், அதாவது எஸ்ஐயா 65:7 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளிலே தூபம் காட்டி மேலின் மேல் நிந்தித்த உங்கள் பிதாவுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர்கள் மடியிலே நான் சரிகட்டுவேன், பிரதிபலன் கொடுப்பேன், சரிகட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்யும் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனா நம்முடைய கடவுள் காரியம் அப்படி சொன்னாலும் கூட அவர் செய்யற காரியம் என்ன தெரியுமா? தொடர்ந்து 8வது சொல்லுகிறார், கட்ட சொல்ல என்னவென்றால், திராட்சை கொலையில் திராட்சை ரசம் இருக்கிற பொழுது அதை அழிக்காதே. திராட்சை கொலையில அது நல்ல அழகாக அது அறுவடைக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அது அதுக்கு முந்தின நிலையில் வந்து ரசம் அதை வைப்பதற்கு அது ஆவதில் அதை அழிக்கிறது. ஆசீர்வாதம் சொல்லுகிறது. எனவே ஊழியக்கார விருத்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் என்று சொல்லுகிறது. ஆண்டவரை கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஏதோ நம்முடைய உலகத்திலே நாம் பார்க்கணும், ஏதோ கர்த்தரை தேடுகிற உள்ளங்கள் ஏதோ கொஞ்சம் பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மெய்யாலுமே இந்த யூதர்கள் பலர் ஆண்டவருக்கு விரோதமாக பல நிலைங்கிற பொருளாதாரத்தை முன்வைத்து கடவுளை மறந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட ஏதோ சொற்பமான மக்கள் கடவுளை சார்ந்து விசுவாசத்தோடு கூட கடவுளை நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிற மக்களா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் தேசம் ஏன் அழியவில்லை, ஏன் தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? ஏதோ இன்னும் சில பேர் இந்த உலகத்திலே நன்மை செய்த மக்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை பூமியை அழிக்கும்படியாக அந்நாட்களிலே ஆபிரகாமோடு கடவுள் பேசுகிற பொழுதும் கூட லீஸ்ட் நம்பர், சொற்ப 2 பேர் இருந்தாலும் 1 பேர் இருந்தாலும் கூட தேசத்தை அழிக்காமல் பாதுகாப்பு என்று திறப்பில் இருக்கும்படியாக தேசத்தை அழிக்காதபடிக்கு இந்த பூமியை பாதுகாப்பதனுடைய பணிகளை கடவுளுக்கு பிரமாணிக்கமாக, கடவுளுக்கு லாயல்சியாக, கடவுளுக்கு உண்மையாக வாழும் ஜனம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சொன்னால் மிகையாக. இன்னைக்கும் கடவுளுடைய பிள்ளைகளாக, என்னைக்கும் கிறிஸ்தவர்களாக, என்னைக்கு நாம் இந்த பூமியிலே சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் தெரியுமா? ஏதோ நாம் கடவுளை அறிந்து வாழ்ந்தால் கூட இன்றைக்கு சிலர் உண்மையாக விசுவாசிகளாக, நீதி செய்கிற மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதனுடைய பயனாக இந்திய தேசம் என்பது இந்துத்துவா இந்தியா என்பது பேசப்பட்டாலும் கூட இன்னைக்கு இந்தியா நமக்கு இருக்க ஃப்ரீடம் வந்து மற்ற நாட்டில் கிடையாது, தெரியுமா? உண்மைதான். எனக்கு ஒரு கிறிஸ்டியன் ஒரு ஸ்கூல்ல காலையில் நடக்கும், காலையில பிள்ளைகளுக்கு மாறு வகுப்புகள் நடைபெறும். மாறு வகுப்பு அந்த பிள்ளைகளுக்கு பாடங்கள் எல்லாம், சில பாடங்கள்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், லூத்தரன் மேனேஜ்மெண்ட், சிஎஸ்ஏ மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் அதில் பிரைவேட் நடக்குது. மறைக்கல்வி பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அங்க எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, பல சமய சார்ந்திருக்கிற மக்கள் என்ன வேதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மத சுதந்திரம் நம்முடைய தேசத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறது. 2000 ஆண்டுல மதமாற்ற தடை சட்டம் என்பதை நடுவண் அரசு அதை ஏற்படுத்த முனைந்த பொழுது தமிழகம் அதை ஒத்துக்கொண்டு மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்து ஒடுக்கப்படுது. உண்மை நான் சொல்றேன், அந்த 2000 காலத்தில் இருந்த ஒரு அவேக்கனிங் ரிவைவல் இன்றைக்கு 2025 இல்லை. 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு விசுவாசம், ஒரு பக்தி, அன்னை மதமான தடைச்சட்டம் போடும் பொழுது
நம்ம எப்படி விசுவாசம் இருந்தோம், அதை தொழுகை விசுவாசம் ஜெபம் எல்லாம் இருந்தா அந்த ஒடுக்குதல் இருக்கிற பொழுது இருக்கிற விசுவாசம் என்பது ஒரு சமாதானத்தின் வேலையில இல்ல. நம்ம என்ன சமாதானமா இருக்கிறோம் கட்ட நம்ம தேடணும். ஆனா நம்ம ஒடுக்கப்படுற 32ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஒரு நிலைகளில் நாம் பார்க்கும் பொழுது கூட மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறதை ஜனங்கள் கண்ட பொழுது அவர்கள் ஆரோடத்திலே கூட்டம் கூடி அவனை நோக்கி, அங்கே எகிப்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தேவர்களை எங்களுக்காக கொண்டு பண்ணும் என்றார்கள். இப்ப என்ன ஒரு நிர்விசாரம், நிர்விசாரத்தை இங்க நாம் பார்க்கிறோம். இறை மக்களுக்கு இடையே காணப்படுகிற மிகப்பெரிய நிர்விசாரத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பாலைவனத்திலே கடவுள் தம் மக்களுக்கு உணவை கொடுத்து, காடையை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, அவர்களை பாதுகாப்பாக செங்கலை கடந்து வரச்செய்த கடவுள், அவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டு வந்த கடவுள் பிரசனத்தை மறந்த நிலைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். மோசே வந்து இறங்கி வர தாமதமாகிறதை கண்டு அவர் வர தாமதமாயிட்டு எப்ப வர போறாரு, இவங்களுக்குள்ளாக என்ன செய்யறது, ஒரு விதமான ஒரு போங்கு தங்களுக்குள்ளாக அந்த நிலையில் கூட என்ன ஆயிட்ட ஒரு நிலை, அப்படிப்பட்ட நிலை இருந்த பொழுது அவர்கள் செய்யற காரியம் என்ன, அன்றைக்கு ஆரோன் அன்றைக்கு ஆசிரியனாய் காணப்படுகிறார். அழைத்து செய்கிற பொழுது தொடர்ந்து நாம் வாசிக்கிற வேண்டுதான் பொன் அணிகள் எல்லாம் கலந்து கொண்டு வர ஆர்வம் அனுப்பினால் கொண்டு ஒரு பொறுத்தண்டு குட்டியை என்ன செய்கிறாங்க, அங்க வார்ப்பிக்கிறார்கள். வசனம் 4 பார்க்கிற பொழுது பொறுத்தண்டு குட்டியை வார்ப்பித்து அதிலே வழிபடும்படியாக அங்கே பலிபீடங்கள் எல்லாம் கட்டி எழுப்பி அங்கே புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். கடவுளை மறந்திருக்கிற ஒரு நிலை, கடவுளுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியம். இதை பார்த்த கடவுள் முதல் குட்டிலே சொல்ற பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன என்று, வேறு உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி கடவுள் குட்டை கொடுப்பதை பார்க்கிறோம். கடவுளுக்கு விரோதமாக மிகப்பெரிய ஒரு பாவம் என்னவென்று சொன்னால், அன்பானவர்களே, விக்கிரக ஆராதனை என்பது கடவுளுக்கு விரோதமான பாவம். எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும் அந்த பாவங்களை கடவுள் மன்னிக்கிற வல்லவராய் இருக்கிறார். அவர் மன்னிக்க தயபெருத்தவர், சரிதானே? ஆனால் கடவுளை ருசி பார்த்தும், கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தும் மீண்டும் கடவுளை மறந்து தூரமாய் செல்கிறவருடைய வாழ்க்கை என்பது, அது இப்பொழுது ஒருவேளை நிலமாய் இருந்தாலும் கூட அது பிற்பாடு அதனுடைய வாழ்வுக்கு அது சரியா இருக்கலாம் என்பதை நாம் பார்க்கிற வேளையிலே தன் ஆண்டவர் எசாயா மூலமாய் சொல்ற பொழுது கூட அவருக்கு தக்கதாக சரி கட்டுவேன், தூபங்களை காட்டி மேடையில் மேல் என் நிந்தித்தவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளை தூசிக்க வேண்டிய எனக்கு கடவுளுக்கு எனக்கு தெரியாது, அவரை தெரியும் அப்படி நம்ம சொல்ல அறிக்கை பண்ண அவசியம் இல்லை. நம்ம சர்டிபிகேட்டா இருக்கலாம், அல்லது நம்ம ஒருவேளை நம்ம எந்த காரியமா இருக்கலாம், கடவுளுடைய வழிபாட்டு பங்கு பெறுவதா இருக்கலாம், நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோட திருமண பங்கு பெறுகிற காரியமா இருக்கலாம். அது நம்ம வர முடியாது இருக்கிறதா, அல்ல பங்கு பெற முடியாது இருக்கிறதா? ஏன் கிழ்ச்சி? கடவுள் மெய்யான கடவுள் என்பதை நீ அறிக்கையிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போய் சகல மக்களை நீங்களை சீசராக்குங்கள். அப்ப சீசர்த்த பணியிலே என்னை கடவுள் நம்மை வைத்திருக்கிறார், அந்த பணி நாம் செய்ய வேண்டும். ஆனா கடவுளை மறந்திருக்கிற அனுபவத்திலே வாழுகிற நிலையிலே அவரை அறிக்கை பண்ண முடியாத படிக்கிற அனுபவங்கள் மாறட்டும். அவரை அறிக்கை பண்ண முடியும். கடவுள் தான் மெய்யான கடவுள். ஜீவனே போனாலும் வாழ்வே போனாலும் கடவுளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு காரியம், கடவுளை அனுபவிக்கின்ற ஒரு காரியம், அது மிக முக்கியமான ஒன்று. நாம் எதை இழந்தாலும் கடவுளை இழந்து போகக்கூடாது. ஆண்டவருக்குள் அன்பானவர்கள் அப்படிப்பட்ட கடவுள் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அதை எப்படி அவர் ஆசீர்வாதம் அதாவது திராட்சை குலையிலே ரசம் காணப்படுவது அழிக்காதே என்று சொன்ன ஆண்டவர் என் ஊழியக்கார நிமித்தமாக அனைத்தையும் அழிக்காதபடி செய்யும். என்ன ஊழியக்காரன், என்ன அனுபவம்? ஏன் ஊழியக்காரன் சொல்லி வாக்கு வருகிறது? நானும் என் வீட்டாளரும் என்றால் கர்த்தரையே செய்யும். அவரை சேவை செய்கிற காரியம், அவரை சேவிப்பது, அவரை வழிபடுவது, அவரை ஆராதிப்பது, அவரை தொழுது கொள்வது, அப்படிப்பட்ட நிமித்தம் நான் அழிக்காதபடி
கடவுள் தேசத்துல நீதிமான் ஒரு நீதிமான் நிமித்தமாக தேசத்தை நிலைக்காமல் பாதுகாக்கிறவர் அல்லவா நம்முடைய கடவுள். அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்லவா. இன்றைக்கு ஒருபுறம் கொஞ்சம் அழிவுகள் வந்தாலும் கூட மறுபுறம் வாழ செய்கிறவராக நம்முடைய கடவுள் காணப்படுகிறார். எனவே ஆண்டவருக்குள் அருமையான சத்தியத்தை அறிந்து நாம் சத்தியத்தை விட்டு விலகாத விடைக்கு, கடவுளுக்கு விரோதமாய் கலகம் செய்யாத விடைக்கு, இன்றைக்கு ஆண்டவரை மெய்யாலுமே நம்முடைய வாயாலும் நம்முடைய வாழ்வாலும் நாம் ஆண்டவரை அறிக்கை செய்து வாழ்கின்ற மக்களாக இருக்கும்படியாக கடவுள் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை என்பது எவ்வளவு சொற்பமானது என்பதை நாம் அறிந்திருக்கிற மக்களாக இருக்கிறோம். அறிந்திருக்கிற மக்களாக இருக்கிறோம். இன்னைக்கு அடியனா இருக்கலாம், 40 வருஷம் இருக்க முடியுமா? இப்ப 40 வருஷம் இருக்க முடியுமா? அது கேள்வி. ஏன் 4 hours 4 minutes 4 seconds இந்த உலகம் எவ்வளவு ஒரு குறைக்கின உலகம், எவ்வளவு குறைக்கின உலகம். இந்த காலங்களில கடவுளை சார்ந்து விடுகிறோம். ஆண்டவரை விட்டுவிட வேளாண் என் நிமித்தம் பிள்ளைகளை இழக்கிறவர்கள், என் நிமித்தமுடைய சொத்துக்களை இழக்கிறவர்கள், வீடுகளை பல நூறத்தலையாய் பெற்றுக் கொள்வேன் சொல்லுகிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போனாலும், என் நிமித்தமாக வீடுகளையோ சொத்துக்களையோ குடும்பங்கள் இழந்தாலும் கூட பரலோகத்திலே அதை நூறத்தனையாக பெற்றுக் கொள்வீர்கள். இம்மைக்குரிய காரணமாக கடவுள் பேரில் விசுவாசம் இருக்கிறவர்கள் அவர்கள் கடவுளுக்கு பாத்திரவான்களாக இருக்க முடியும். இம்மைக்குரிய நிமித்தமாக இம்மைக்குரிய காரியங்களுக்காக கடவுள் மீது விசுவாசம் வைப்பது வீண். என்ன அந்த ஆசீர்வாதம் தரணும், இதை கொடுக்கணும், வேலை கொடு, இதற்காக நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற நிலை என்பது வீண். காலையில் அதிகாலை வேலைக்கு போனவங்க கடைசி 11 மணி வேலைக்கு போன ஒரே வேலை கணக்கு கொடுக்கிறார். உண்மைதானே? ஒரு கொஞ்சம் வருமானம் கூட அதே கணக்கு சமாதானமாக நம்ம வாழ செய்ய முடியும். போதுமான மனதோடு கூட இருக்கிற விசுவாசத்தை வாழ்த்த முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது கடவுளுக்காக நாம் சாட்சிகளாய் மாறும். நீங்க சாட்சிகள், நீங்க உலகத்தின் உப்பு. மெய்யாகவே நமக்கு ஜீவனை கொடுத்தவர், 33 வயதில் நமக்காக வாழ்வை தந்தவர், நிலையான வாழ்வை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழ்வை கொடுத்தவர். அவர் நமக்கு வாழ்வை தரும்படியா இருக்கிறார். எனவே அந்த வாழ்வை நாம் பெற்றுக் கொள்வதற்கு இந்த உலக வாழ்க்கையில நாம் எதையும் துறப்பதற்கு நாம் முன்வருகிற மக்களாக இருக்கிறோம். நாம் விசுவாசம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம். எனவே எதை இழந்தாலும் தீட்சிமனை இழக்காத வழிக்கு அதை காத்துக் கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்கிற மக்களாக ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஆண்டவருக்கு விரோதமான தூபம் காட்டி சேர்க்காங்க. இன்னைக்கும் பார்த்த கிறிஸ்தவர்கள் ஹாரோஸ்கோப் பார்ப்பார்கள். ஹாரோஸ்கோப் நல்ல நேரம், எது சரியான எந்த வேலையை பார்க்கிறாங்க, ஜாதகத்தை பார்க்கிறாங்க. எனக்கு நல்ல கிறிஸ்தவர்கள். அப்போ அவங்களுக்கும் பேலியாளி பிள்ளைகளுக்கும் ஆகாமியத்து பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசம்? நல்ல நேரம் பார்க்கிறாங்க, பல இனங்கள் பிரிவுகளை பார்க்கிறாங்க, பணங்கள் அந்தஸ்து பார்க்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட உலகத்திலே இருந்து நான் வேறுபடுத்தப்பட்ட மக்களாக நினைக்கிறீங்க. இதுல சிபிஎம் மாதிரி பிரசவம் பண்ற சிபிஎம்ல சிலர் பெண்டிகாசன் எப்படி பிரசவம் பண்றாங்க? அப்படி இல்லை, அப்படி இல்லை. இதான் உண்மையான இதான் சீரியஸ். அப்போ கடவுளுக்காக நம்ம அர்ப்பணித்து வாழ்கிற மக்களாக ஒப்பு கொடுக்காங்க. இது நம்மாலே கடவுள் கொடுக்கிற ஈவு. கடவுள் தம்முடைய ஆவியான மூலமாக பலப்படுத்தி நம்மை ஆற்றுப்படுத்தி அவருக்குரிய மக்களாக மாற்றுகிறவர் அவர். என் சுய நீதினாலே முடியாது, என் சொந்த நீதினாலே முடியாது. அவர் கொடுக்கிற நீதி. நான் தந்தையான படைச்சான என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையெல்லாம் உடைத்தறியப்படுகிற தந்தையான ஒரு துணிக்கோப்பான சொல்லி பவுல் சொல்லுகிறார். நான் ஒன்றுக்கும் உதவான, நான் ஒன்றுக்கும் தகுதியான அல்ல. என்னை தகுதிப்படுத்தக்கூடிய ஆண்டவர், உண்மையை வழிபடுவதற்கு ஆற்றல்படுத்தக்கூடிய ஆண்டவர் நீர் ஆண்டவரை. என்னாலே நாம் சொந்தமாய் கண்டு வழிபடுவது என்னால முடியாது. என்னை பரிசுத்தப்படுத்த ஒன்று ஒரு காரியம், ஒரு அர்ப்பண சிந்தை, ஒரு ஆயத்தம். நம்மை
வழிபடுவது நம்ம ஆயத்தப்படுற ஒரு ப்ரிப்பரேஷன் தான். அந்த ஆயத்தப்படுவதற்கு ஆயத்தப்படுற மக்களாக இருக்கிற பொழுது நம்மை அதை சரிபடுத்தி செம்மைப்படுத்தி அவரை உண்மையாக குடும்பமாக அவரை வழிபடுவதற்கு நம்மை கடவுள் பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். எனவே அந்த இறை சமூகம் ஆண்டவரை மறந்து போகாதவர்கள் அவரை நாம் அறிக்கை செய்கிற மக்களாக அவரை விட்டு தூரமான பொருட்கள் கொண்டு சொன்னால் அதை விட்டு கடந்து கடவுளுக்காக ஆண்டவருடைய பணித்தார் அவர் திருப்பெயர் புகழ்ச்சித்தார் அவருக்கென்னே நாம் வாழ்கிற சமூகமாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வேலை கிளாஸ்ல எவ்வளோ நினைத்தார்கள் நான் வெப்பினால் லண்டனுக்கு நான் குடியேறுவேன் நாங்கள் பண்ணுவேன் சொல்லித்தார். இந்த காரியெல்லாம் செய்தவருடைய வாழ்க்கைகள் இதுதான் நம்முடைய உலக வாழ்க்கைய நிச்சயமற்ற தன்மைகளாக இருக்கிறது. இந்த வாக்கு நாம் சிலர் சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே நம்முடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு பெரியவர் நம்மை பலப்படுத்தக்கூடியவர் வாழ்வு ஒருவரை ஆண்டவருக்கென்றே வாழும் லட்சியத்தோடு கடவுள் வெறுப்பதை நாம் வெறுத்து கடவுள் விரும்புவதை நாம் விரும்பி அவர்கள் ஒப்புவடுக்கும் கடவுளுக்கு முதல் கட்டளைக்கு நாம் செய்வது இதை ஒப்புடும் அதற்கு வாழ்வுக்கு அர்ப்பணிக்கும் முதல் கட்டளை நம்முடைய வாழ்வை முழுமையாக நிறைவேற்றி நிலையான வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொண்டு வாழ்கிற கடவுளாக இதை மாற்றம் ஆசீர்வதிப்பாக. எல்லாவற்றுக்கும் மேலான உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி தந்ததாக. ஆமென். யாவரை எழுந்து நாம் 49வது பக்கம் இருக்கின்ற வேத கீதத்தை நாம் இணைந்து பாடுகிறோம். Amen.
நம்மை வாழ்வோம், வழியிறக்க வாழ்வோம். கர்த்தாவே உம்மை நம்பினோம், எல்லாமே சபையில் அமர்க்கிறது அறிவுகள். ஞாயிறு சபை கருத்துக்கள். பிறந்த நாள் வருகிற 24/6/2021 தனது பிறந்த நாளை கொண்டாட நம்முடைய சபையினர் திரு அனிஷ்காந்த் அவர்கள் சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 24/6/2021 தனது பிறந்த நாளை கொண்டாடும் திரு உதயசெல்வம், திருமதி பிரியங்கா உதயசெல்வன் அவர்களின் உதவி செல்வி உத்ரிகா உதயசெல்வனுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 27/6/2025 தனது பிறந்த நாளை கொண்டாடி நம்முடைய சபையினர் திரு ஆபிரகாம், திருமதி ஸ்வீட்லின் ஆபிரகாம் அவர்களின் முதல்வன் செல்வன் கெவினுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண நாள் வருகிற இன்று தங்களது திருமண நாளை கொண்டாடும் நம்முடைய சபையினர் திரு ஆபிரகாம், திருமதி ஸ்வீட்லின் ஆபிரகாம் அவர்களுக்கு சபையின் சார்பில் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள்: ஞாயிறு ஆராதனை காணிக்கை 2044 ரூபாய், திருமண நாள் காணிக்கை 1000 ரூபாய், சுதந்திர காணிக்கை 500 ரூபாய், மாத காணிக்கை 2500 ரூபாய், மொத்தம் 6044 ரூபாய். இந்தியா எவஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச் நார்த் ரெவரண்ட் கே.எஸ். டேவிட்சன் பிரசிடென்ட், பெருனர், அனைத்து போதகர்கள் மற்றும் திருச்சபையார் அன்புடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நமது சபை சங்கத்திற்குட்பட்ட திருச்சபை விசுவாசிகளில் கணித பாடப்பிரிவில் MSc, B.Ed, M.Ed படிக்கும் நமது பள்ளிகளில் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் 23/6/2020 திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு தங்கள் அசல் கல்வி சான்றிதழ், ஸ்தல, திருச்சபை போதகர் மற்றும் பொறுப்பாளர்களின் பரிந்துரை கடிதத்துடன் சபை சங்க அலுவலகத்தில் நடைபெறும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் கிறிஸ்துவில் கே.எஸ். டேவிட்சன், பிரசிடென்ட், நார்கோல் சிங். சென்ட் பால்ஸ் லூத்தரன் சர்ச் ஏர்வாடி, ராமலிங்கபுரம் பாஸ்டர், திருநெல்வேலி, பெருனர் பீஸ் லூத்தரன் சர்ச் திருநெல்வேலி சபை கட்டுமான பணிக்கு உதவியாக மதிப்பிற்குரிய ஐயா, எங்கள் ஏர்வாடி பரிசுத்த பவுல் லூத்தரன் திருச்சபை கட்டிடம் மிகவும் பாழடைந்த நிலையில் புது ஆலயம் கட்ட தீர்மானித்து புது ஆலய கட்டுமான பணி கடவுளின் பெரிதான கிருபையால் கடந்த 26/1/2025 அன்று நாகர்கோவில் சபை சங்க தலைவரால் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணி நடந்து வருகிறது. எங்கள் சபையில் குறைவான விசுவாச குடும்பங்கள் உள்ள காரணத்தால் போதுமான அளவிற்கு வருமானம் இல்லாத நிலையில் ஆலய கட்டுமான பணி நடத்துவதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது. எனவே தொடர்ந்து கட்டுமான பணியினை செய்வதற்கு தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்து தருமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்ள கிறிஸ்துவின் பணியில் சபை போதகர், தலைவர், பொருளாளர் மற்றும் செயலாளர், சென்ட் பால்ஸ் லூத்தரன் சர்ச் ஏர்வாடி. சிறப்பு பாடல் பாடுகிற பொழுது சிறப்பு தாய் நடத்துவர
அனைத்து நன்மைகளுக்கும் அருள் ஆசீர்வாதங்களுக்கும் முற்றும் உறைவிடமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கின்ற நோக்கத்தோடு கடவுளை அழைத்து இருக்கிறேன். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கின்ற ஒரு புத்திர சுவிகாரத்தை உம்முடைய மகனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. நன்றி சுவாமி. ஆண்டவரை அருமையான வேளையிலும் இவ்வாரம் தங்கள் வாழ்க்கையிலே பிறநாள் திருமண நாளை காணுகின்ற அன்பு இறை மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். கடவுள் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற வசனத்தை போன்ற கர்த்தாவே, நீர் உங்களுடைய மக்களாக எங்களை நினைத்திருக்க நன்றி சுவாமி. இந்த வேளை உங்களுடைய சமூகத்திலே வந்து முழந்தால் படித்து ஜெபிக்கின்ற அன்பு இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக 24/6/2025 அன்று தங்கள் வாழ்க்கையிலே இதோ பிறநாளை ஆசிக்கின்ற அருமையான திருச்சபையிலே அன்பு பிரதர் திருவாளர் ஆர் அனிஷ்காந்த் அவர்களுக்காக நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். கடவுளை வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுவேன் என்று சொன்ன கடவுள் அன்பான பிரதர் அவர்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கின்ற இல்லற வாழ்வுக்காக நன்றி, கொடுத்திருக்கின்ற மனைவிக்காக நன்றி, கடவுள் கொடுத்திருக்கின்ற குழந்தைக்காக நன்றி. நீர் உங்களுடைய மக்களை கடவுள் பொறுப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. நல்ல உறவுகளை தந்திருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கிருபை பிரசனத்தினாலே கடவுள் செய்கின்ற பணி வாழ்வையும் குடும்ப வாழ்வை பொறுப்படுத்த நீதாமை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். ஆண்டவரை பெற்றோர்களுக்காக, சொந்தங்களுக்காக, ஆண்டவரை உறவுகளுக்காக செபிக்கிறோம். நீரே தொடர்ந்து இல்லற வாழ்வையும் பணி வாழ்வை பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உங்களுடைய சமூகத்திலே வந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டுமே என்கின்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிற அன்பான மகனை பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. விரும்புகின்ற விருப்பங்களை கடவுள் நிறைவேற்றி தாரும். எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற பெற்றுக்கொள்ளுகிற ஒரு புதிய ஆண்டாக அந்த பிரதர் வாழ்வை அமைப்பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி பொறுப்படுத்த காத்துக் கொள்வீராக. அவர் உமது மனவிருப்பதின்படியே உமது தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொன்னது போல கடவுள் அந்த மகன் வாழ்விலே எல்லாருக்கும் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி அவனமாக 24/6/2025 தங்கள் வாழ்விலே பிறநாளை காணுகின்ற திரு உதயசேகரன் பிரியனுடைய அருமையான பிள்ளை ஆண்டவரே, அருமையான ருத்விகாவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளை அருமையான ருத்விகா உதயசேகரனுக்காக ஜெபிக்கிறோம். அன்பான சின்னஞ்சிறு குழந்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிறந்து ஆண்டவரே இதோ ஒரு ஆண்டை நிறைவு செய்வதற்காக ஆயத்தப்படுற பொழுது கடவுளை பிரசன்னம் குழந்தையோடு நிறைவாக இருக்கட்டும். பிறக்கின்ற பொழுது கடவுளை நல்ல ஒரு மகப்பின் ஆண்களை பெற்றோர் தந்தையும் நன்றி. குழந்தையும் பெற்றோருமாக ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் தாரம். உங்களுடைய ஆசீர்வாத குழந்தையும் பெற்றோரும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உங்களுடைய பிரசனம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நிறைவாக இருக்கட்டும். பிரயாணங்கள் உடைய வல்லமை இருக்கிறோம் தங்கட்டும். சுவாமி அவனமாக 27/6/2025 தங்கள் வாழ்விலே பிறநாளை காணுகின்ற
வாழ்கின்ற அருமையான அன்பு பிள்ளை கெவின் சாமியலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான மகனை கடவுள் பொருட்படுத்த ஆசீர்வதிப்பீராக. கல்வியாண்டு +2 நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று வெற்றி பெறக்கூடிய வகையிலே கடவுள் நல்ல வெற்றியை கடவுள் அன்பான பிள்ளைக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஜெயமோ கற்றால் வரும் என்று சொன்னது போல கடவுள் நல்ல ஜெயத்தை அருமையான மகனை கொடுக்கும்படியே செபிக்கிறோம். சுவாமி அருமையான பிள்ளை கடவுள் பொருட்படுத்த ஆசீர்வதிப்பீராக. பெற்றோரையும் ஆண்டவர் நிறைவோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் நோக்கி செபிக்கிறோம். அருமையான வாலிப பிள்ளையை காணப்படுகிற பொழுது வாலிப நாட்களும் நினைத்து வாழ தூய வாழ்க்கை வாழ தொடர்ந்து நம்ம மகனை ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. அதே போலவே இன்று 22/6/2025 அன்று தங்கள் வாழ்விலே திருமண நாளை காணுகின்ற அருமையான திருச்சபை திருக்குடும்பம் அருமையான திருவாளர் எஸ் ஆபிரகாம் தாமஸ், திருமதி ஸ்பீக்கிங் ஆபிரகாம் தாமஸ் அவர்களுக்காக நன்றி படைக்கின்றோம். கடவுள் அருமையான அந்த குடும்பத்தை கடவுள் பொருட்படுத்த ஆசீர்வதிப்பீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசொல்லி காத்துக்கொள்ள வேண்டுகிறோம். கடவுளை பொருட்படுத்தி காத்துக்கொள்வீராக. ஆர்வம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற கடவுள், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற கடவுள், உமக்கு பயப்படுற பிள்ளையை ஆசீர்வதிக்கிற கடவுள், அருமையான குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேரிலே மனமகிழ்ச்சியாக இரு. அவரை காரியத்தை வாய்க்கப்படுவதை சொல்லுகிற வாழ்க்கைப்படுகிற அருமையான பிரதர் சிஸ்டரை தொடர்ந்து ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். கொடுத்திருக்கின்ற பணிகளுக்காக நன்றி. செய்கின்ற பணிகளை குடும்ப வாழ்வை கடவுள் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். கடவுளுக்குள்ளாக அநேக ஆண்களை கண்டு இறைவனுக்கு நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. உங்களுடைய கரத்தினாலே அன்பான மக்களை பொருட்படுத்த ஆசீர்வாதம் செய்கிற பணிகள் கடினமாய் காணப்பட்டால் பணிகளிலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நிறைவான வாழ்வை தந்து ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்காக இந்த ஜெப தொழுகையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பான இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தந்தையை. அன்பான இறை மக்களை கர்த்தர் பொருட்படுத்து விரைவாய் ஆசீர்வதிப்பீராக. பொருட்படுத்த காத்துக்கொள் வரும் காலம் அன்பும் சந்தோஷமும் சமாதானம் நிறைவான வாழ்வாய் இருக்க கர்த்தர் கிருபை ஆரோக்கிய ஜெபத்திலும் கூட பங்கேற்றிருக்கிற அருமையான பிள்ளை செபிக்கிறோம். செபிக்கிறோம் ஆண்டவர் அன்பான மகனை கடவுள் அன்பான பிள்ளை கர்த்தர் பொருட்படுத்த ஆசீர்வதின் மூலமாய் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வேளையிலும் நாம் அனைவரும் கடவுளுக்கு நாம் நம்முடைய காணிக்கைகளை நாம் அர்ப்பணிக்கும்படியாக பாடல் புத்தகத்திலே 346வது பாடலை இணைத்து பாடலாம். 346வது பாடல். நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே என்ற கீர்த்தனையை நாம் இணைத்து நாம் பாடும். 346 பாடல் பாடல்கள் கத்திருக்கின்ற காணிக்கைகள் சேகரிக்கப்படும்.